எப்படிப்பா இருக்க? வாப்பா யோகேஷ், எப்படி எப்படி இருக்க? இருக்கீங்கம்மா? எப்படி இருக்கீங்கம்மா? மாமா தாரி, பிரயாணம் எல்லாம் எப்படி இருந்தது? பரவாயில்ல, இந்த வாட்டி கொஞ்சம் டயர்டா தான் இருந்தது. அப்படியா? சரி வாங்க குளிச்சிட்டு சாப்பிடலாம். எப்படி செல்லம் இருக்கீங்க? நல்லா என்ன இருக்கேன். சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க? சாக்லேட். சாக்லேட்டா? பாட்டி ஓ, என்னப்பா? பாட்டி பாட்டி குருவி கூடங்க. அதோ இருக்கு பாத்தியா? அதுக்குள்ள 2 குருவி இருக்கு. நைட் எல்லாம் சவுண்ட் கேக்குது பாத்தியா? அங்கதான் இருக்கு. பாட்டி பாட்டி குருவினா என்ன? அது எங்க இருந்து வந்தது? அதுவா, குருவின்னா நம்ம உலகம் ஆரம்பிச்சது பாத்தியா? மனுஷங்கள்லாம் வந்தாங்களா? அப்பேலேருந்து குருவியும் இருக்கு. எவ்வளவோ விதவிதமா குருவிங்க இருக்கு. இந்த குருவியால வெளியே தனியா இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எங்க நம்ம மனுஷங்க வீடு இருக்கோ அங்கெல்லாம் தான் இந்த குருவியும் இருக்கும். இந்த வாட்டி ரொம்ப என்ஜாய் பண்ணாமா? ஆமா. அப்படியா? மறுபடியும் எப்ப வருவீங்க? ஹாலிடேஸ் விட்டா உடனே வந்துருவோம். வந்துருவீங்களா? சரிம்மா, நாங்க கிளம்புறோம். நீங்களும் பத்திரமா பத்திரமா பார்த்துக்கோங்க. போயிட்டு வாங்க. சீக்கிரம் சரிம்மா. லீவ்ல வந்துடணும். என்ன? நெக்ஸ்ட் டைம் வரும்போது குருவி கூடு வைக்கணும். ஊருக்கு எடுத்துட்டு போக. ஆமா, மஸ்கெட்க்கு நீ குருவி கூடலாம் எடுத்துட்டு போக போறியாடா? ஏம்மா இப்படி சொல்ற? கண்டிப்பா உனக்காக எடுத்து வைக்கிறேன். என்ன? தேங்க்யூ பாட்டி. வெல்கம். பாய் பாட்டி. பாய் வரேம்மா. பாய். ஹலோ, யாரு? ஹலோ அம்மா, எப்படி இருக்க? சொல்லுப்பா யோகேஷ், எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. அடுத்த மாதம் நாங்கள் வர்றோம். அப்படியா? எப்போ? அடுத்த மாதம் 20 போல் வருவோன்னு நினைக்கிறேன். ஓ, இரு, உன் பேரன் பேசுகிறான். குடு குடு. ஹலோ பாட்டி. ஹலோ நிஷாந்த், எப்படிப்பா இருக்க? நான் நல்லா இருக்கேன் பாட்டி. நெக்ஸ்ட் மந்த் நாங்க இந்தியாவுக்கு வரோம். எப்போ கண்ணு? எப்போ? 25th வருவோம்னு நினைக்கிறேன் பாட்டி. வா வா வாப்பா. நீங்க ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஸ்பேரோஸ்லாம் ரெடியா? ஆ ஆ அதெல்லாம் ரெடி பண்ணிடலாம்ப்பா, ரெடி பண்ணிடலாம். சரி பாட்டி, அப்போ நாங்க வரோம். நான் பாய் வச்சுக்கிறேன். மா, பாய். பாய். வாங்கம்மா. ஸ்ரீனி, குருவி 2 விலைக்கு கிடைக்குமா? என்னம்மா நீங்க குருவியெல்லாம் கேட்குறீங்க? அதுவாப்பா, நம்ம யோகேஷ் வர 25ஆம் தேதி மஸ்கட்ல இருந்து வரான். அவன் குழந்தை இருக்கான் பாரு, அவனுக்கு குருவிய பார்த்தாதான் பொழுதே போகுது. இப்போன்னு பார்த்து நம்ம வீட்ல இருக்க குருவியும் இப்ப இல்ல. இந்த கூடையெல்லாம் காலியா இருக்கு. அந்த குருவியத்தான் பார்க்கணும்னு சொல்லுது. எங்கிட்ட நாய், மீன், லவ் பேர்ட்ஸ் எல்லாம் தான் இருக்கு. குருவி சீடி ஒன்று கொடுக்குறனே. எங்காவது 2 குருவி கிடைச்சா கொஞ்சம் வாங்கி கொடுப்பா. அதெல்லாம் இப்போ மறந்து இருக்கம்மா. 1 வருஷம் ஆச்சுல்ல. அதுதான் இல்லப்பா, போன முறை வந்தப்போ நான் வாக்கு கொடுத்துட்டேன். அந்த குழந்தை அதை மறக்கவே இல்லை. இப்போ எல்லா வீடும் பில்டிங் ஆயிடுச்சு. பில்டிங்கில் ஆளுங்களே இல்லை. ஆளுங்க இல்லாத போது குருவிங்க எப்படிம்மா வீட்டுக்குள்ளே வந்து கூடு கட்டும்? உங்களுக்கு தெரியாதா? வாழற வீட்டில் தான் குருவிங்க கூடு கட்டும்னு. உங்களுக்கு தெரியாதா? வாழற வீட்டில் தான் குருவிங்க கூடு கட்டும்னு. நாளைக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாமா? எப்போ ஊருக்கு கிளம்புறீங்க? நாளான்னைக்கு கிளம்புறோம். நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் வச்சுக்கலாம். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அம்மா கடைக்கு வந்துட்டு போயிருந்தாங்க.
அம்மாவா எதுக்காக வந்தாங்க? பேரனுக்காக பாவம் குருவியெல்லாம் கேட்டிருந்தாங்க. வா நிஷாந்த், டைம் ரொம்ப ஆயிடுச்சு. ஆ வரேம்மா. வீட்டை நல்லா க்ளீன் பண்ணி வைங்கப்பா. ஏன் அந்த குருவி கூட கீழே போடுற? ஆமா, அந்த பாட்டியே போயிடுச்சு. எதுக்கு இந்த குருவி கூடு?